பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. அருமையாளர்களே, ஆதியாகம புத்தகம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே யோசேப்பு இருந்த சிறையிலே பார்வோனுடைய சுயம்பாகியும் பானபத்திரக்காரனும் சிறையில் சேர்க்கப்படுகிறார்கள். அவருக்கு ஏதோ குற்றம் செய்து அது அரசனாலே தண்டிக்கப்பட்டு சிறை அடைக்கப்பட்டிருக்கிறார். அதுல பானபத்திரக்காரன் ஒரு கனவை காண்கிறான். அவன் கையிலே ராஜாவுடைய திராட்சை அந்த பாத்திரம் இருக்கிறது போல, பான பாத்திரம் இருக்கிறது போல, திராட்சை பழங்கள் இருக்கு, அதை புடிஞ்சு சாறு கொடுக்கிறது போல ஒரு கனவு கண்டதாக அதை யோசேப்பு கிட்டே சொல்கிறான். யோசேப்பு அந்த கனவு அர்த்தம் சொல்கிறான். ராஜா திரும்பவும் உன்னை உயர்த்தி உன் ஸ்தானத்திலே நிறுத்துவார். அருமையானவர்களே, இயேசு ராஜா ஒருவேளை நீங்கள் தவறு பண்ணியிருக்கலாம், அதனால சில தண்டிக்கப்பட்டிருக்கலாம், சில குற்றவாளிகளாக எண்ணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை செய்யாத தப்பு கூட நீங்கள் பிறராலே தண்டிக்கப்பட்டு குற்றவாளி கொண்டு நின்றிருக்கலாம். ஒருவேளை செஞ்ச தவறாக இருந்தாலும் இரக்கமுள்ள தேவனும் மன்னிக்கிறதுமான தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, மீண்டும் உன் தலையை உயர்த்தி நீர் இருந்த ஸ்தானத்திலே தேவன் திரும்ப உன்னை நிறுத்துவார். அருமையாளர்களே, கலங்கிருக்கீங்களா? எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி முறுமுறுத்து சில தவறான வசை சொற்களை சொல்லி அதனால நீங்க உடைந்து சோர்ந்து போயிட்டீங்களா? ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களை தேடி வருகிறது. திரும்ப உன் தலையை உயர்த்தி நீ இருந்த ஸ்தானத்திலே நான் திரும்ப உன்னை கொண்டு வருவேன். இதுதான் 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே அங்கே தாவீது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அனுபவம் பண்ணுகிறார். நீ இழந்ததெல்லாம் திருப்பிக் கொள்வாய். அவன் சந்தோஷம் இழந்தான், மனைவி இழந்தான், நன்மை இழந்தான், கூட இருக்கிற 40 பேருடைய நம்பிக்கை இழந்தான். இதைத்தான் நான் சொல்றேன், திரும்ப திருப்பிக் கொள்வாய். தேவ மக்களே, ஒருவேளை நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ அதெல்லாம் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் நியாயாதிபதியின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 21 நீங்க படிக்கும் போது அங்கே சிம்சோன் தன் மகிமை இழந்தான், கிருபை இழந்தான், அவனுடைய வல்லமை இழந்தான், மகிமை பராக்கிரமத்தை இழந்தான், கண்களை இழந்தான், அவனுடைய பேர் புகழை இழந்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் முடி முளைக்க தொடங்கினது. ஆண்டவர் பாருங்க, ஒரு விஷயம் என்னை நினைத்திருந்தும் என்னை பலப்படுத்தும் என்று அவன் செபித்த பொழுது கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அவன் உயிரோடு இருந்தபோது கொன்றவர்களை பார்க்கலும் அவன் மரிக்கும் பொழுது அநேகரை கொன்றதாக வசனம் சொல்லுகிறது. இது அர்த்தம் தெரியுமா? ஒருவேளை நீங்கள் இடறி போனாலும் தடுமாறினாலும் அங்கே ரோமர் 11:29 படி அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. தேவ மக்களே, ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், நீங்க விசாசை துரத்தில் வளர்ந்திருக்கலாம், சுகமளிக்கிற வல்லமை இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒருவராலே அந்த வரங்களும் அந்த கிருபைகளும் இழந்ததாக ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். பாடுகிறவர்களாய், ஊழியத்தை தாங்குகிறவர்களாய், ஊழியக்காரனுக்கு பக்கபலமாய் அங்கே ஊரும் ஆரோனும் போல தோல் கொடுக்கிற ஆளாயிருக்கலாம். இன்றைக்கு தேவனிடத்திலே ஒரு அழகான வார்த்தை சொல்கிறான், திரும்ப உன் தலையை உயர்த்தி உன் ஸ்தானத்திலே வைப்பேன். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கை பழிக்கும். அந்த கிருபைகளை தேவனை நம்புங்கள், அவர் வார்த்தையை நம்புங்கள். அவர் நம்பினவர்களை அவர் கைவிடுவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் அந்த பானபத்திரக்காரனுக்கு மகிமை கொடுத்து ஜீவனை கொடுத்து உயர்த்தினது போல அந்த பரலோக தேவன் திரும்ப அவன் ஸ்தானத்திலே அவருடைய முன்பாக ஊழியர் செய்வதற்கும் ஆராதிப்பதற்கும் போக்குவரத்துமாய் இருப்பதற்கும் கர்த்தர் இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே, இந்த நாளிலே தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. ஆதியாகமம் 40:13 உங்க வாழ்க்கையை அலங்கரிப்பதாக. கர்த்தர் உங்களை உயர்த்தி அதே ஸ்தானத்திலே மீண்டு வைப்பாராக. God bless you. God bless you.